வியட்நாமை பொறுத்தளவில் 19ஆம் நூற்றாண்டோட செகண்ட் ஹாஃபில் ஃப்ரான்ஸோட ஒரு காலனியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் 1887ஆம் ஆண்டு ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனா உருவாக்கப்படுது. ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனான்றது அந்த காலகட்டத்தில் வியட்நாமை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருந்தது. அதுக்கப்புறம் 1893ஆம் ஆண்டு ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனாவோட கிங்டம் ஆஃப் கம்போடியாவும் லாவோஸும் இணைக்கப்படுது. இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டோட துவக்க காலகட்டங்களில் இண்டோ சைனாவில் வாழ்ந்த மக்கள் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அங்கே நிறைய விடுதலை போராட்ட அமைப்புகளும் உருவாக ஆரம்பிக்குது. பிரெஞ்சு கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் விடுதலைக்காக போராடக்கூடிய மக்களையும் விடுதலைக்காக போராடக்கூடிய அமைப்புகளையும் ரொம்ப கடுமையாக ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த காலகட்டத்தில் இண்டோ சைனாவோட விடுதலைக்காக போராடக்கூடிய அமைப்புகள்லாம் இண்டோ சைனாக்கு வெளியே இருந்து தான் அவங்க செயல்பட்டாங்க. அந்த வகையில் 1930ஆம் ஆண்டு இண்டோ சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை ஹோச்சிமின் அவர்கள் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த அமைப்பை பொறுத்தளவில் மோஸ்ட்லி அவங்க ஹாங்காங்லையும் யூஎஸ்எஸ்ஆர்லையும் இருந்து செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1939ஆம் ஆண்டு இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 1940ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஜெர்மன் படைகள் பிரான்ஸோட தலைநகரமான பாரிஸை கைப்பற்றிடுறாங்க. இப்போ பிரான்ஸ் ரொம்ப பலவீனமான ஒரு சூழல்ல இருக்காங்க. இப்படி பிரான்ஸ் ரொம்ப பலவீனமா இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செப்டம்பர் மாதம் 1940ஆம் ஆண்டு ஜப்பான் பிரான்ஸுக்கு சொந்தமான இண்டோ சைனாவை கைப்பற்றிடுறாங்க. ஸோ இப்படி இண்டோ சைனா ஜப்பானோட கண்ட்ரோல் கீழே இருக்கும்போது 1941ஆம் ஆண்டு ஹோச்சின்மின் திரும்பவும் அவர் வியட்நாமுக்கு வராரு. வியட்நாமுக்கு வந்து வியட்மின் அப்படின்ற ஒரு அமைப்பு அவர் உருவாக்குறாரு. ஹோச்சிமின்னோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா ஜாப்பனீஸ் படைகளுக்கு எதிராக சண்டை போட்டு வியட்நாமுக்கு சீக்கிரம் விடுதலை பெற்று தரணும் அப்படின்றது தான். இந்த காலகட்டத்தில் அமெரிக்கர்களும் சரி யுஎஸ்எஸ்ஆரும் சரி ரெண்டு பேருமே முடிந்த அளவுக்கு வியட்மின் அமைப்புக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களும் மற்ற உதவிகளும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் அமெரிக்காவுக்கும் சரி யுஎஸ்எஸ்ஆருக்கும் சரி ஜப்பான் தான் எதிரி. ஸோ அந்த வகையில் காமனான எதிரியை வீழ்த்துறதுக்காக வியட்மின் அமைப்புக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ஹோச்சிமின்னோட வியட்மின் அமைப்பு ரொம்ப வேகமாக வளருது. லட்சக்கணக்கான வியட்நாமீஸ் மக்கள் வியட்மின் அமைப்பில் வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி ஜெர்மனி சரண்டர் ஆயிடுறாங்க. ஜெர்மனி சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் சீக்கிரமா வேர்ல்டு வார் 2 ஒரு முடிவுக்கு வந்துடும். ஜப்பானும் சீக்கிரம் சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது 1945ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஜப்பான் அபிஷியலா சரண்டர் ஆகிறாங்க. ஜப்பான் சரண்டர் ஆன அதே நாள் ஹோச்சின்மின் வியட்நாமோட விடுதலை அறிவிக்கிறாரு. வியட்நாமுக்கு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் வியட்நாம் அப்படின்ற பெயரையும் அவங்க சூட்டுறாங்க.